தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். என்டிஏ தரப்புல இருந்து மிக முக்கியமான ஒரு அப்டேட் இன்னைக்கு வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸா எல்லா நியூஸ் பேப்பர்லயுமே போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம். இதை பத்தி கண்டிப்பா மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா என்டிஏ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைக்கு சின்ன சின்ன அது சின்ன சின்ன பிரச்சனையா இருந்தாலும் அது ஒரு பெரிய லெவல்ல ஆக்ஷன் எடுத்து சால்வ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தான். அது என்ன பிரேக்கிங் நியூஸ் எல்லா நியூஸ் பேப்பர்லுமே வந்திருக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா லாக்டவுன். என்ன லாக்டவுன்னா பேப்பர் லீக் லாக்டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. பேப்பர் லீக் லாக்டவுன் அப்படின்னா என்ன? இது யாருக்கு அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நீட் கொஸ்டின் பேப்பர் இருக்கு இல்லையா? அந்த நீட் கொஸ்டின் பேப்பர பிரிப்பேர் பண்ண டீச்சர்ஸ். ஒரு சப்ஜெக்ட்லயுமே ஒரு டீச்சர்ஸ் வந்து அப்பியர் ஆயிருப்பாங்க. அவங்க தான் பிரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. இது இல்லாம டிரான்ஸ்லேட்டர்ஸ் இருப்பாங்க. அந்த கொஸ்டின் பேப்பர பிரிப்பேர் பண்ண டிரான்ஸ்லேட்டர்ஸ். அந்த கொஸ்டின் பேப்பர்ல யாரெல்லாம் முழுமையா ஈடுபட்டிருக்காங்களோ, அவங்க எல்லாருமே வந்து ஐசோலேட் பண்ணி தனி ரூம்ல தனியா வந்து ஐசோலேட் பண்ணி வைக்கிறாங்க. இந்த தனியா ஐசோலேட் பண்ணி வைக்கிறதுக்கு காரணம் இதுதான் வந்து இங்க லாக்டவுன் அப்படின்னு சொல்றோம். எதற்காக தனியா ஐசோலேட் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேப்பர் லீக்க அரெஸ்ட் பண்றதுக்கு. இந்த வருடமும் வந்து பென் அண்ட் பேப்பர் மெத்தட்ல தான் நடக்க போகுது. வருகின்ற 21ஆம் தேதி இன்னொரு 10 நாள் தான் டைம் இருக்கு. இதற்கு இடையில பேப்பர் லீக் திரும்பவும் நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக. ஏன்னா, இந்த பேப்பர் லீக் ஆரிஜின் அப்படின்றது கண்டிப்பா அந்த கொஸ்டின் பேப்பர் பிரிப்பேர் பண்ண அந்த டீச்சர்ஸ் கிட்ட இருந்தா வெளியில போகுது அப்படின்றதுனால, அவங்கள மட்டுமே தனியா ஐசோலேட் பண்ணி வைக்கிறாங்க. ஐசோலேட் பண்ணி வச்ச அந்த டீச்சர்ஸ் கிட்ட அவங்க மொபைல் ஃபோனு, லேப்டாப்பு எந்த விதமான கம்யூனிகேஷன் டிவைசஸ் எதுவுமே கிடையாது. தனியா அவங்கள யாராவது பார்க்கணும்னா கூட ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட்டா ரொம்ப பெர்மிஷனோட தான் வந்து பார்க்கணுன்ற சூழ்நிலை இருக்கு. இந்த எக்ஸாம் முடியிற வரைக்குமே அவங்க அப்படிதான் இருப்பாங்க. இப்ப இதற்கு காரணம் என்ன? இந்த வருடம் எக்ஸாம் இத கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டோம்னா, நெக்ஸ்ட் இயர்ல இருந்து நமக்கு ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சிபிடி அப்படின்னு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சிபிடி மெத்தட்ல நடப்பாங்க. அந்த மாரி நடத்தும்போது இந்த மாரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவாயிடும். இதனால என்ன பண்றாங்கன்னா, மேக்ஸிமம் இந்த மாரி விஷயத்த கையெடுத்திருக்கிறாங்க என்டிஏ. இதுல வந்து மாணவர்கள் இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பேப்பர் லீக் அப்படின்ற ஒரு விஷயம் வெளிய வராது. அதனால நம்ம படிக்கணுன்ற எண்ணங்கள் நமக்கு மேலோங்கி படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த இடத்துல கிடைக்கும். இப்பவுமே வந்து பேப்பர் லீக் வந்துரும் அப்படின்ற பயம் வந்து மாணவர்களுக்கு கண்டிப்பா இருக்கு இல்லையா? பேப்பர் லீக்னால பாதிக்கப்பட போறது நல்லா படித்த மாணவர்கள் தான் கண்டிப்பா பாதிக்கப்படுவாங்க. சரியா படிக்காத மாணவர்கள், நல்லா படித்த மாணவர்கள் அதிக மதிப்பெண் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்துரும். இது எல்லாமே ஒரு பய உணர்வு தான் கண்டிப்பா. அது பேரண்ட்டா இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்டா இருந்தாலும் சரி. இது எல்லாமே அரெஸ்ட் பண்றது ஏன்னா கிட்டத்தட்ட 25,00,000 மாணவர்களுக்கு மேல எழுதுற ஒரு எக்ஸாம் வந்து பேப்பர் லீக்ன்னா மிகப்பெரிய ஒரு அஃபென்ஸா கண்டிப்பா இருக்கும். இத அரெஸ்ட் பண்றதுக்காக தான் இப்ப அந்த பேப்பர் பிரிப்பரேஷன் பண்ண கொஸ்டின் பேப்பர் பிரிப்பேர் பண்ண அந்த டீச்சர்ஸ ஐசோலேட் பண்ணி வச்சிருக்காங்க. எந்த விதமான கம்யூனிகேஷன் டிவைஸஸ் இல்லாம. சரிங்களா? இது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். அதே நேரத்துல இன்னொரு விஷயமும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொஸ்டின் பேப்பர ஒரு சென்டருக்கும் கொண்டுட்டு போணும் இல்லையா? இதற்கு முன்னாடி பிரைவேட்டா வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப என்னன்னா ஏர் ஃபோர்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. ஏர் ஃபோர்ஸ் தான் வந்து முழுசா அந்த கொஸ்டின் பேப்பர டிரான்ஸ்போர்ட் பண்றது. ஒரு சென்டருக்கு எடுத்துட்டு போறது, வர்றதெல்லாம் அந்த ஏர் ஃபோர்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. இந்த இந்த ஒரு விஷயம் புதுமையாவும் இருக்கு இந்த வருடம். ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா அவங்க ஃபாலோ பண்றாங்க. இது நல்லாவே நமக்கு தெரியுது. ஸோ நம்ம சைட்ல மாணவர்கள பொறுத்தவரைக்கும், பேரண்ட்ட பொறுத்தவரைக்கும், நீங்க இந்த கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு லீக் அப்படின்ற விஷயத்த மறந்துடணும். நீங்க படிக்க வேண்டிய விஷயங்கள் இன்னொரு 10 நாளைக்கு உங்கள நீங்க எப்படி தயாரா வச்சிருக்கணுமோ, கரெக்ட்டா அந்த அளவுக்கு தயாரா வச்சிருந்து, அடுத்த 10 நாளுக்கு உண்டான உங்களோட பிரிப்பரேஷன முறையா நீங்க ஸ்டார்ட் பண்ணி போங்க. வேற இந்த 10 நாளைக்கு நம்ம எப்படி பிரிப்பேர் பண்ணணும்னு ஏதாவது தேவை இருந்ததுன்னா, கமெண்ட்ல எஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அத நான் ஒரு 10 நாளைக்கு எப்படி பண்ணலான்றத ஒரு பிரிப்பரேஷனா உங்களுக்கு நான் குடுக்குறேன். தேங்க் யூ.